தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் பேச போகிற விஷயம் அப்படின்றத விட பேச வேண்டிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நம்ம ஜக்கி வாசுதேவ் கோவையில் இருக்கக்கூடிய அந்த ஈஷா மையம் இருக்கு இல்லையா, அங்கே ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த வைபவம், அதாவது மகா சிவராத்திரி வைபவம் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பேச வேணும்னு நினைக்கிறேன். ஏன் பேச வேணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பல ஆண்டுகளாக இது நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக நான் இதுக்கு இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017. ஏன்னா 2016 டிசம்பர் மாதம் நம்முடைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மறைகிறார். அது முடிஞ்சு அந்த ஈரம் காய்வதற்குள் பிப்ரவரி மாதம் 2017 இவங்க அந்த மகா சிவராத்திரி விழாவை நடத்தணும் கோலாகலமாக நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அதில் பங்கேற்றிருந்தார். ஜூஹி சாவ்லா நடிகை, பாலிவுட் நடிகை ஜூஹி சாவ்லா அதில் அவங்க பங்கேற்றிருந்தாங்க. அதில் மோடி அவர்கள் வருகை தருகிறார். பிரதமர் மோடி அவர்கள் இருந்து அதை சிறப்பிக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிந்தது. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த மாநிலம் பல துயர அப்படின்றத விட ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்திலிருந்து வெளியே கொண்டிருக்கிறது. ஏன்னா ஒரு முதலமைச்சர், இந்த மாநிலத்து மக்கள் ரொம்ப நேசித்த ஒரு தலைவர், அவர் மறைந்து அந்த சுவடு ஆறுவதற்குள்ளாகவே இவங்க இந்த கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்களே அப்படின்னு ரொம்ப எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இப்போ நம்ம ஜக்கி வாசுதேவுக்கு வந்தோம்னாக்க, ஜக்கி அவர்கள் அவருடைய ஆசிரமத்தில் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறது அல்லது புகார்கள் இருக்கிறது, இதையெல்லாம் நான் மனசில் எடுத்துக்க விரும்பலை. இதெல்லாம் நான் பொருட்படுத்த போவதும் இல்லை. ஏன்னா எல்லா ஆசிரமங்கள் குறித்தும் இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தாத வரை இதையெல்லாம் நம்ம கடந்து தான் போகணும். பட் ஈஷா மையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா அரசியல் தலைவர்களுடன் ஒரு அனுகூலமான ஒரு போக்கைத்தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். இன்னும் சொல்லணும்னாக்க, கருணாநிதியோட கருணாநிதியோட வீட்டுக்கு முன்னாடி அந்த கோல்மால்புரத்து வீட்டுக்கு முன்னாடி மரம் நட்டுட்டு போனவர் தான் அந்த ஜக்கி வாசுதேவ். சரியா? அதனால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு மத குரு அப்படின்லாம் நான் ஒரு முக்கியத்துவத்தை தரப்போகிறதில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், அவரை நான் ஒரு சோடா குரு, அவர் சத்குரு கிடையாது, சோடா குரு அப்படின்னு தான் நான் அழைப்பேன். இது ஒரு பக்கம். பட் அதுக்காக அவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை வைக்கணுமான்னா அதுக்கு நான் உடன்பட போகிறதில்லை. இதையெல்லாம் கடந்து இந்த சிவராத்திரியில் அவர் செய்கின்ற ஒவ்வொரு முறையும் அவர் செய்கின்ற அதே ஸ்டெப்பு, பெருசாக என்ன பிரபுதேவா டான்ஸ் மாதிரி புதுசாக பண்ண போகிறாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே ஸ்டெப்பு தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப்பு தான். இந்த பக்கம் காலை தூக்கி அந்த பக்கம் காலை தூக்கி இப்படின்னு ஒரு ஸ்டெப்பு ஒன்று போடுவார் வழக்கமாக. அதுதான் அங்கே ஆடியிருக்கார். ஆனால் இதுதான் சிவராத்திரியா? சிவராத்திரி என்பது இங்கே எப்படி கொண்டாடப்படுகிறது? தமிழகத்தில் இங்கே இருக்கக்கூடிய, அதுவும் இந்தியா முழுக்க இது மகா சிவராத்திரி என்பது கொண்டாடப்படுகிறது. அதில் தமிழகத்தில் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கிறது? திருவண்ணாமலையில் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கிறது? சிதம்பரத்தில் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கிறது? இது மாதிரி சிவஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் எப்படி கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, நம்முடைய சம்பிரதாயங்கள், நம்முடைய பாரம்பரியமிக்க சம்பிரதாயங்கள் இதெல்லாம் வெளிப்படும். இந்த பாரம்பரியமிக்க சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் மழுங்கடித்து விட்டு இந்த நியூ ஏஜ் குரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு குருவாக மாறி இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாரும், இவர்கள் பரப்புரை செய்வதாக இருக்கட்டும், இவர்கள் முன்னெடுக்கின்ற தத்துவங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சம்பிரதாயங்களை குலைக்கின்ற விஷயங்கள் தான் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதைத்தான் நான் ஆபத்தாக பார்க்குறேன். நீங்கள் இந்த பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் அல்லது ஆசிரமத்துக்குள்ள தவறுகள் நடக்குது, இதையெல்லாம் நான் பேச விரும்பலை. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் யானை வழித்தடத்தை மறித்து அவர் அந்த ஆசிரமத்தை கட்டிவிட்டார், இந்த குற்றச்சாட்டுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பலை. ஏன்னா இதுக்கு நிறைய பதில்களை அவர்கள் தரப்பு சட்ட ரீதியாக கொடுத்துட்டாங்க. சட்ட ரீதியாக நாங்கள் சரியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தி விட்ட பின்னர் அதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய எதிர்ப்பு, என்னுடைய விமர்சனம் என்பது எதில் நிற்கிறது என்றால் இந்த விஷயத்தில் தான். நம்முடைய சம்பிரதாயங்களை குலைக்கின்ற வகையில் இவர்களுடைய வழிபாட்டு முறைகள், இவர்கள் முன்வைக்கக்கூடிய அந்த வழிமுறைகள்லாம் இருக்கின்றனவோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான். இப்போது சத்குருவுடைய ஆசிரமத்திற்கு யாரும் போகக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோமா? இல்லை. நம்பிக்கை என்பது அதுக்கு எந்த வரையறையும் நம்ம கொண்டு வர முடியாது. அவர் நம்பிக்கை அவரவருக்கு. நம்ம மூளைக்கு மூளை சாய்பாபா கோவில் இருக்குது. இதை நம்ம ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? யார் அந்த சாய்பாபா? இங்கே சித்தர்களுக்கு இல்லாத முக்கியத்துவம் சாய்பாபா இங்கிருந்து அந்த சாய்பாபா கொடுக்க வேண்டுமா என்றெல்லாம் நம்ம கேட்க போகிறதில்லை.
இங்கிருந்து சீரடிக்கு செல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் உடைய சமாதிகள் நிறைய இருக்குது. ஜீவ சமாதிகள் நடந்த இடம் இங்கே சென்னையிலேயே இருக்குது. அங்கெல்லாம் யாரும் போகிறது கிடையாது, அவ்வளோவா போகிறது கிடையாது. ஆனால் மாறாக இங்கேருந்து லைன் கட்டி சீரடிக்கு போகிறாங்க. இதெல்லாம் நம்பிக்கையை சார்ந்தது. இதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மதுராந்தகத்தில் ஏரி காத்த ராமர் கோவிலுக்கு செல்பவர்களை விட அயோத்திக்கு செல்வது என்பது ஃபேஷன் ஆகிவிட்டது. ஏன்னா அங்கே இருப்பது வந்து ஒரு கோவில் கிடையாது, புராதனமான ஒரு கோவிலாக நான் அதை பார்க்கல. அதை எப்படி நான் பார்க்குறேன்னா, அது ஒரு இவர்கள் ஒரு அரசியல் தேவைகளுக்காக இவர்கள் கட்டி கொண்ட ஒரு சின்னமாகத்தான் நான் பார்க்குறேன். அதை கடந்த என்னால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல. ஏன்னா ஆச்சாரிய குருமார்களுக்கே அங்கே முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. ஒரு அரசியல்வாதி திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல்வாதி அடிப்படையில். இந்த அரசியல்வாதி திறந்து வைத்த ஒரு கோவில் அப்படின்றதுக்கு நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்க விரும்பலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியர்கள் இவர்கள் தான் நம்மை வழிகாட்டக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அப்படியான அந்த ஆச்சாரியர்கள் இதற்கு முன்னின்று அதை திறந்து வைத்தார்களா என்றால் இல்லை. அரசியல்வாதி முன்னின்று திறந்து வைக்கக்கூடிய விஷயமே கோவில்கள் அல்ல. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அயோத்தி கோவிலுக்கும் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாது. இதையும் சொல்லும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிறைய இந்த என்னுடைய சப்ஸ்கிரைபர் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய இந்த மோடி பக்தாள் இவர்களுக்கெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு கோபம் வரும். அது எப்படி நீ சொல்லலான்ட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன். அயோத்தி ராம ஜென்மபூமி அந்த மூவ்மெண்ட் வந்து ஒரு 500 ஆண்டு கால மூவ்மெண்ட். அதில் வந்து கிட்டத்தட்ட 200 ஆண்டு காலம் சட்ட போராட்டம் நடைபெற்றது. அந்த சட்ட போராட்டம் மட்டும் அல்லாமல் மற்ற போராட்டங்களுக்கும் துணை நின்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க ஜிபி பந்த் துவங்கி ராஜீவ்காந்தி என்று தொடர்ந்து நரசிம்மராவ் வரைக்கும் பல பேர் இதற்கு, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 2 பிரதமர்கள் என்றால் அது வந்து ராஜீவ்காந்தி மற்றும் நரசிம்மராவ் இவர்கள் இருவரும் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டினார்கள். அவர்களால் தான் அது சாத்தியமானது. இதுதான் சத்தியமான உண்மை. இதை எங்கே எந்த பாரதிய ஜனதா அல்லது ஆர்எஸ்எஸ் உடைய அடிவரடிகள் அல்லது அவர்களுடைய தொண்டர்கள் அல்லது ஸ்வயம் சேவகர்கள் யார் வேண்டுமானாலும் வரலாம், யாரிடம் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் விவாதிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். இதையெல்லாம் ஒரு பக்கம் வைப்போம். நம்ம சத்குருட்ட வருவோம். இப்போ இந்த சோடா குருவை பொறுத்த வரைக்கும் இவருடைய எண்ண ஓட்டம் எப்படிப்பட்டது அப்படின்றத நேரடியாக அனுபவித்தவன் நான். ஏன்னா நான் சொல்கிறது வந்து 2019-20 காலகட்டத்தில் ஒரு பேட்டிக்காக, அது ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கான பேட்டிக்காக, அப்போது வந்து மதன் ரவிச்சந்திரன் அவர் வந்து என் கூட தொடர்பில் இருந்தார். ஒரு பேட்டிக்காக அவரை வைத்து நம்ம சத்குருவை பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு அனுப்பி வைத்திருந்த பொழுது அப்போ இருந்தது இப்போ அதிமுக ஆட்சி காலம். அப்போ சென்னையில் இருந்தார் சத்குரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்க்குறதுக்கு இவங்க போகிறாங்க. நான் வந்து சில கேள்விகள்லாம் கொடுத்து அனுப்புகிறேன். ஏன்னா அப்போ வந்து காவேரி காலிங் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி நம்மை அழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை முன்னெடுத்து அங்கே மரங்கள்லாம் நடுவது. அதாவது காவேரியுடைய அந்த மொத்த வழித்தடம் இருக்கு இல்லையா, அந்த வழித்தடம் முழுவதும் மரங்களை நடுவது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட்டு. இதுக்காக புல்லட்டை ஓட்டிக்கிட்டு இவர் வந்து புல்லட் கூட கிடையாது, இன்னும் சொல்லணும்னாக்கா அது ஃபாரின் பைக் ஒன்று, கிட்டத்தட்ட 15 லட்சமோ 20 லட்சமோ அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு இவர் போய் சத்குரு வந்து இதற்காக திரட்டுகிறார், விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் அப்படின்லாம் இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இது குறித்து சில கேள்விகளை முன்வைத்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து யாரிடமெல்லாம் நிதி திரட்டுகிறீர்கள், யாரிடமெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கொள்கிறீர்கள் என்றால், இங்கே காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்திருக்கின்ற அரசியல்வாதிகள், நேரு போன்ற அரசியல்வாதிகளுடன் நீ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஆதரவுடன் நீ வந்து காவேரி காலிங் என்று சொல்வது நகைமுரணா இல்லையா? இவர்களுடைய ஆக்கிரமிப்புகளை நீ அகற்றினாலே காவேரியை காப்பாற்றலாமே. திருச்சியில் பாதி இடம் காவேரி ஓடக்கூடிய அந்த பாதி இடத்தை வந்து ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கின்றது இந்த நேருங்கிற அயோக்கிய பயல் தான். அப்போ அவன் கூட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு நீ எப்படி காவேரி காலிங் என்று காவேரியை காப்பாற்றப் போகிறாய் என்ற ஒரு கேள்வியை கேட்டதற்கு அப்படியே டென்ஷன் ஆகி, அதாவது எல்லோரும் எப்படி மன அமைதியுடன் வாழ வேண்டும், எப்படி வந்து நமக்கு வந்து அமைதி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம காசு தமிழா காசு ராஜவேல்லாம் கூட சொல்லுவார் தெரியுமா, அமைதி வேண்டி நான் அங்கே போனேன்னா எனக்கு அமைதி கிடைக்கும்ட்டு. இந்த அமைதியை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சோடா குரு அவர் ஏன் அமைதி இழந்தார்? சாதாரணமான கேள்விகளுக்கு கேட்கப்பட்டது மிக சாதாரணமான கேள்விகள். அதுக்கு டென்ஷன் ஆகி அவர் அப்படியே மைக்கை தூக்கி போட்டுட்டு எழுந்து போயிட்டார். அவர் எழுந்து போனது மட்டும் இல்லை, அவருடைய சீடர்கள் அங்கே அந்த டீமை இது பேட்டி எடுக்க போனவங்கள பூட்டி, கதவையெல்லாம் பூட்டி நீ வெளியில் போக முடியாது, ஒழுங்கு மரியாதையாக அந்த வீடியோவெல்லாம் ஃபுல்லாக கொடுன்னு மிரட்டி அந்த வீடியோ ஃபுல்லாக வாங்கி அதை டெலீட் பண்ணுற வரைக்கும் சும்மா விடலை. அதற்கு அவர்கள் மின்னத்திரம் மிரட்டுறாங்க, டிஜிபியை கூப்பிடுவோம்,
கமிஷனர் நாங்கள் நினச்சா டிஜிபி இங்கே லைனில் வருவார், கமிஷனர் லைனில் வருவார், அமைச்சர் லைனில் வருவார். எந்த ஆட்சியானா எடுத்துகிட்டு போட்டோம், எனக்கு என்ன? அதிமுக, திமுக இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னை பேட்டி எடுக்க ஒருவர் வந்திருக்கிறார்கள், பேட்டிக்கு நீ சம்மதம் கொடுத்திருக்கிறாய் அப்படின்னும் பொழுது நீ ஏன் அமைதி இழக்கிறாய்? அமைதி இழக்கக்கூடிய நீ மற்றவர்களுக்கு அமைதியை போதிக்கப் போகிறாயா? உங்ககிட்ட வந்தால் மன அமைதி கிடைக்குமா? உங்ககிட்ட வந்தால் துட்டு வேணால் கிடைக்கும். சரியா? அப்போ இதுதான் நம்ம சோடா குரு. இப்படியான இந்த சோடா குருவை தான் நம்ம இந்துக்களுக்கெல்லாம் அவர் நல்லது செய்கிறார் அப்படின்னு நம்மளே நம்பிக்கிட்டு இருக்கோம். இந்து மதத்தை, அதன் சம்பிரதாயத்தை, அதன் பழக்க வழக்கங்களை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார். எவனாவது ஷூவை மாட்டிக்கிட்டு பார்த்துருக்கீங்களா? எவனாவது ஷூவை மாட்டிக்கிட்டு சிவத்தாண்டவம் ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? நடராஜர் சிலையில் சிவன் ஆடுகிறாரா? அந்த மாதிரி செருப்பை மாட்டிக்கொண்டு ஆடுகிறாரா? இவனெல்லாம் உனக்கு மதகுருவா கேட்டால் நீ இந்து மதத்தை காப்பாற்றப்படுகிற இந்து மதமாவது பொந்து மதமாவது ஏண்டா முட்டா பயலுங்களா? அவன் அதுக்கு காருண்யா என்று அந்த பக்கம் பாதிரியார்கள் வைத்திருக்கிறார்கள், அதற்கு நேர் எதிராக இவரை வைத்திருக்கிறோம். ஏன் அங்கே ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அதுக்கு எதிராக இவனும் தப்பு பண்ணா அது சரி அப்படின்னு சொல்வீங்களா? என்னை இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் என்னுடைய பிறந்தநாள், அவருக்கு என்ன பிறந்தநாள் கூட தெரியாது. திருத்தணியிலிருந்து ஒரு சாஸ்திரிகள், அவர் பேரை சொன்னதுனாக்கா அப்புறம் அவருக்கு நெருக்கடி வரும், அதனால் அவர் பேரை சொல்ல விரும்பலை. ஒரு சாஸ்திரிகள் வந்தார், என்னை சந்தித்தார். சந்தித்து எனக்கு அந்த பிரசாதம் கொண்டு வந்திருந்தார் திருத்தணியிலிருந்து. அவர் பார்த்தீங்கன்னா காரில் தான் வந்தார், ஆனால் காலில் செருப்பு போடலை. அந்த அளவுக்கு அவருடைய சம்பிரதாயத்தை அவர் பின்பற்றுகிறார். இப்படி எந்த சம்பிரதாயமும் பின்பற்றாமல் 4 நடிகைகளை வச்சுக்கிட்டு அவன் என்னமோ வாய்க்கு வந்ததை பேசிட்டு போகிறவனெல்லாம் உனக்கு மதகுருவா? உன்னுடைய ஆச்சாரியன் உனக்கு யாருன்னு தெரியுமா? உன்னுடைய ஆதீனங்கள் அவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? இவர்களெல்லாம் கடந்து இவன் உனக்கு மதகுருவா? இதுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எனக்கு ஃபோன் வரும், சிங்கப்பூர்லேருந்து ஃபோன் வரும், சத்குருவை நீங்கள் இப்படி பேசிட்டீங்களேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சோடா குரு மேலே ஒன்றும் பெரிய எதிர்ப்பெல்லாம் கிடையாது. சோடா குரு நீ ஆசிரமம் நடத்திக்க, நீ எதுவும் பேசிட்டு போ. ஏன்னா இங்கே சந்தானத்தோடைய அந்த படத்தை பார்த்துருப்பீங்களே, அவர் உட்காந்துருப்பார், மதகுரு மாதிரி உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கும் இசு என்று கேட்கிறதா, இஸ்கு என்று கேட்கிறதா, அந்த மாதிரி இஸ்கு என்று கேட்கிறவர்கள் தாராளமாக செல்லுங்கள். மன அமைதி என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடியது. இதுக்கு போய் ஒரு ஆசிரமத்தில் உட்கார்ந்து தான் மன அமைதியை தேடணும்னு அவசியம் கிடையாது. முழுக்க முழுக்க டிராஃபிக் இருக்கக்கூடிய, மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய, போக்குவரத்து நெரிசல்கள் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்கள் அமர்ந்து அந்த மன அமைதியை நீங்கள் தேடிக்கொள்ள முடியும். இதுதான் இந்து மதத்துடைய மகத்துவம். ஆனால் தலைகீழே தான் நான் குதிப்பான இந்த கோட்டை சாமின்னு நீ போய் விழ போகிறன்னா போய் விழு, அது என் பிரச்சனை கிடையாது. நீ எந்த குரு விட்டாலும் போ. சோடா குரு இங்கே இவர் இருக்கார், ஊருக்கு சோடா குரு இருக்காங்க, அந்த சோடா குருட்டெலாம் நீ போய் விழு. அதெல்லாம் நான் வேண்டாம்னு சொல்ல போகிறதில்ல, அதெல்லாம் உங்கள் இஷ்டம், உங்கள் நம்பிக்கை, அதுக்குள்ளே நான் போக போகிறதில்ல. என்ன ஆனால் கேள்வி மக்கள் மத்தியில் வர வேண்டியது, ஏன்னா கேள்வியின் அடிப்படையில் தான் தெளிவு பிறக்கும். இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டியதா? இப்படித்தான் 20 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்முடைய ஊரில் இந்த சிவராத்திரி போன்றவை, வைகுண்ட ஏகாதசி போன்றவை நடைபெற்றதா? இதெல்லாம் நம்ம வைகுண்ட ஏகாதசி, சிவராத்திரி, பிள்ளையார் சதுர்த்தி, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நம்ம எப்படி கொண்டாடுவோம்? எப்படி அதற்கான சம்பிரதாயத்தோடு சேர்ந்து நைட்டு ஃபுல்லாக சிவன் கோவிலில் போய் உட்கார்ந்து சிவ பூஜையில் ஈடுபட்டு அப்படி இருக்கக்கூடியவர்கள், வைகுண்ட ஏகாதசின்ற நைட்டு ஃபுல்லாக பெருமாள் கோவிலில் போய் உட்கார்ந்து அங்கே இந்த இதெல்லாம் பிரபந்தத்தை எல்லாம் பாராயணம் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியதில் மாறி இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். அது உட்காந்துக்கிட்டே ஆரத்தி, ஏன் ஒரு சோஃபா கூட ஸ்லைடிங் சோஃபா மாதிரி அப்படியே படுத்துக்கிட்டே ஆரத்தி பண்ணலாமே. இதுதான் இவர்கள் இந்து மதத்திற்கு செய்கின்ற தொண்டு. கேட்டால் இந்து மதத்தை இளைஞர்கள் மத்தியில் பரப்புகிறார்கள். என்ன பண்ணலாம் அடுத்தது? இந்து மதத்தை இளைஞர்கள் மத்தியில் பரப்பணுன்றதுக்கு அவுத்து போட்டு ஆடலாமா? அடுத்து ரெக்கார்ட் டான்ஸ் சேர்க்கலாமா? கமலஹாசனோட பாட்டெலாம் இருக்குல்ல, சிவராத்திரி பாட்டு இருக்குல்ல, அதை போடலாமா? 5 நடிகைகளை வச்சு ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு நாங்கள் இந்து மதத்தை பரப்புகிறோம் என்று சொல்லலாமா? இதையெல்லாம் நாம் ஏற்கப் போகிறோமா அப்படின்றத உங்களுடைய மனசாட்சிக்கே விட்டுறேன். அதாவது இதில் பாஜக, ஆர்எஸ்எஸ் இத்தியாதி நீ இந்துக்களுக்கு எதிரானவன், இந்த கருத்தையெல்லாம் தள்ளி வச்சுட்டு உன் சம்பிரதாயம் இது போன்ற செயல்களில் காக்கப்படுகிறதா என்பதனை மனசாட்சியை தொட்டு யோசியுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.